சிவகங்கையில் அரசு மதுபான கடை ஊழியர்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி டாஸ்மாக் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். என்ன நடந்தது, எதனால் இந்த கடையடைப்பு போராட்டம் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அந்த டாஸ்மாக் அருகே சிலர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ராஜேஷ் பாண்டி என்பவர் கடந்த மாதம் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீச வந்தபோது அவரை தடுத்து நிறுத்தி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 3ஆம் தேதி மீண்டும் அதே டாஸ்மாக் கடைக்கு சென்று பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பியோடினார். இதில் டாஸ்மாக் ஊழியர் அர்ஜுனன் படுகாயமடைந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். டாஸ்மாக் ஊழியர் அர்ஜுனன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மாவட்டம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை அடைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதத்தை ஏற்படுத்தி பணியாளர் மீது மிகப்பெரிய தீக்காயத்தை உருவாக்கி அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மிக கொடூரமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கடை பணியாளர்கள் புகார் செய்ததன் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை கைது செய்யவோ தண்டிக்கவோ இல்லாத பட்சத்தில் அவர் மீண்டும் இப்படி ஒரு குற்றத்தை ஈடுபடுத்தியுள்ளார் என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுப்பிரியர்கள் அங்கும் இங்கும் அலைந்து மது வாங்க முடியாமல் தவித்தனர். இதனிடையே ஆத்திரமடைந்த மதுப்பிரியர் சரவணன் என்பவர் டாஸ்மாக் கடை மீது கற்களை வீசியதால் அவரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விடியா அரசின் ஆட்சியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாகவும் அரசுக்கு அதிக லாபம் ஈட்டித் தரும் டாஸ்மாகில் வேலை செய்யும் ஊழியர்களின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலையை இந்த அராஜக அரசு உருவாக்கியுள்ளது என்றும் வேதனை தெரிவித்த டாஸ்மாக் ஊழியர்கள் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த குடும்பத்திற்கு உங்களுடைய முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து அரசு நிதியிலிருந்து நீங்க பெரும் தொகையை நீங்க நிவாரண நிதியாக அறிவிக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு ஒரு நல்ல வரையில ஒரு வேலை வாய்ப்பை நீங்க வழங்க வேண்டும். அந்த கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு தொழிலாளிகள் மாநிலம் முழுவதும் அங்காங்கு கடைகளை அடைத்துவிட்டு இன்னைக்கு எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த உடலை இன்னும் வாங்க மறுத்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய அறிவிப்பு வரும் வரை இந்த போராட்டம் தொடரும்.